தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மதுரை பட்டா மாறுதல் நிகழ்வுகளில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கையை தவிர்க்க கோரி தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கம் சார்பில் துணை வட்டாட்சியர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் கூறியுள்ளதாவது. தமிழகத்தில் சமீபகாலமாக வருவாய் நிர்வாகம் பட்டா மாறுதல் பணியில் ஈடுபட்டு வரும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது காவல்துறையின் நில அபகரிப்பு தடுப்பு பொருளாதார தடுப்பு சிறப்பு பிரிவுகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதும் கைது நடவடிக்கை எடுப்பதும் அதிகரித்து வந்த நிலையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசிடம் முறையிடப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை தலைமை இயக்குனர் மூலம் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல் ஆணையர் அவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் காவல்துறை தலைமை இயக்குனரின் குறிப்பாணை கிடைக்கப்பெறவில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல் ஆணையர் அலுவலக அலுவலர்கள் தெரிவிக்கிறார்கள். பட்டா மாறுதல் புகார்களின் மீது வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது தொடர்கிறது. எனவே பார்வையில் காணும் சுற்றறிக்கையினை அனைத்து காவல் அலுவலகங்களும் கட்டாயமாக பின்பற்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் புகார்தாரர்களுக்கு ஆதரவாக மனிதுரிமை மீறல் செயலில் ஈடுபட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திடவும் கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளனர். வட்டாட்சியர்கள் உண்டு. இந்நிலையில் இந்த மாதிரி பட்டா மற்றும் துணை வட்டாட்சியர்கள் மீது CRPC 197 அப்படின்னு ஒரு ஆக்ட்ஸில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் பணிபுரியும் அரசு உயர் அதிகாரிகள் அனுமதி பெற்றுத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறைகளை மீறியும், மேலும் வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அவசர கதியில் நிலவரிப்பில் ஒரு சில காவல் பிரிவினர் புகார்தாரர்கள் கொடுத்த மனுவை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் மீது FIR கைது நடவடிக்கை இந்த மேலே எடுத்தது அவருக்கு 1.5 ஆண்டு காலம் பதவி பணியிடை நீக்கம், ஊதிய உயர்வின்மை, சமூகத்தில் அவப்பெயர் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு எங்கள் பணி பாதுகாப்பு அட்டநிலை உருவாகி உள்ளது என்பதை எங்கள் உயர் பணியிடைந்த காலத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது மாவட்ட ஆட்சியராக இருந்த உயர்திரு சங்கீதா கலெக்டர் மேடம் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை 1/2 மணி நேரம் நின்று தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்தார். இந்த விஷயங்களை எடுத்து கூறியவுடன் உடனடியாக பணி நியமனம் செய்தார். எங்களை அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை அடுத்து தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு துணை வட்டாட்சியருக்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வருவாய் ஆணையர் ஐயா ராஜேஷ் அக்கானி அவர்களிடம் போய் இந்த விஷயங்களை எடுத்து கூறியவுடன் மனித நேயத்துடனும் மனித நேயமிக்க உள்ளத்துடன் எங்கள் கோரிக்கைகளை அனைத்தும் உள்வாங்கி உடனடியாக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பி, அந்த அரசு உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பி தமிழகம் முழுவதும் ஒரு சர்க்குலராக வெளியிட்டுள்ளனர். அந்த சர்க்குலரின் பிரதான அம்சம் என்னவென்றால், in this regard all units officers are requested to issue necessary directions to the SHOS within their jurisdictions to initiate criminal proceedings against the revenue officials only after the suitable orders of the appellate authorities in case of பட்டா transfer issues என்ற ஒரு சுற்றறிக்கையை தமிழ்நாடு பூரா இன்றைக்கி மாண்புமிகு காவல்துறை அதிகாரி அனுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவிய உயர் அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் எப்பொழுதுமே காவல்துறை நண்பர்களாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாகவும் எங்கள் வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக் கொண்டு, இது அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை கட்டாயம் இருக்கணும். இது சம்பந்தமாக எங்களுக்கு அரசு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. என் மீனாட்சி சுந்தரம், டெப்டி தாசில்தார், அதாவது குரூப் 2 நேரடி நியமன அலுவலர் சங்கத்தின் செக்ரட்டரி. தேங்க்யூ.